வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, ஃபஸ்ட்டாக யாரை பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டால், உங்களோட ரெக்கையில்லா ரிக்கி ஷேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ரிக்கி ஷேட்டே சொல்லிட்டாரு, அதாவது டபிள்யூ என்ன டபிள்யூ விட்டு என்னை விட்டுருங்கடா, நான் வெளியில் போய் நான் ஏதாச்சும் நான் தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன். ஆனால் நான் டபிள்யூ இருக்குல்ல, அதாவது நான் டபிள்யூ கான்ட்ராக்ட்டும் நான் ரீசைன் பண்ணல, என்னை கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்கடா அப்படின்னு நம்மளோட அதாவது ரிக்கி ஷேட்டே நம்மளுடைய டபிள்யூ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம டபிள்யூவும் சரி உங்களோட கட்டளையே எங்களது சாசனம், சரிப்பா தம்பி நீ வெளியில் போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டபிள்யூ அஃபிஷியலாகவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட டபிள்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டபிள்யூ வந்து இப்போ நம்மளுடைய ரிக்கி ஷேட்டை வந்து அலுமினியம் செக்ஷனில் வச்சுருக்காங்க. அதாவது அலுமினியம் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவையற்ற குப்பைகளை போடும் இடம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா, அதை குப்பை தொட்டியில் தான் போடுவோம். அது மாதிரி இப்போ நம்மளோட டபிள்யூ வந்து நம்மளுடைய ரிக்கி ஷேட்டை வந்து அதாவது அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அலுமினியம் செக்ஷனில் போட்டாங்க. இனிமேல் அந்த அதில் வந்து எப்போ தோண்டி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்கி ஷேட் வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறேன்னா, உணர்ச்சி அதாவது உணர்ச்சிவசப்பட்டான்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு டபிள்யூ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே தரமாட்டாங்க, எனக்கு இனிமேல் டபிள்யூ வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் அப்படின்னு ஒரு தவறான முடிவை வந்து ரிக்கி ஷேட் எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரிக்கி ஷேட் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டபிள்யூல கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அதை நம்மளுடைய ரிக்கி ஷேட் வந்து தவற விட்டுட்டு போயிட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ரிக்கி ஷேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான். இதில் வந்து டபிள்யூவோட எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரிக்கி ஷேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான். சரி ரிக்கி ஷேட் நீங்கள் போனது போயிட்டீங்க, இனிமேல் எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அதாவது ரிக்கி ஷேட்டை வந்து நம்மளுடைய ஏஇடபிள்யூ எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏஇடபிள்யூக்கோ இல்லை இம்பாக்ட் ரெஸ்லிங்கோ இல்லை எம்எல்டபிள்யூக்கோ அப்படி மாதிரி எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலும் சரி, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் டபிள்யூ அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியில் உங்களோட திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டு போயிட்டு உங்களோட மாமி ரியா ரிப்ளேவை நினச்சா ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதாவது ரா பிராண்ட்லேயே அது உமன் டிவிஷன்லேயே நான் தாண்டா பெஸ்ட்டு, நான் தாண்டா கையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக நம்மளுடைய ரியா ரிப்ளே இருந்தாங்க. அவங்களோட பயணம் அப்படிங்கிறது அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேலையும் சரி அந்த ரா பிராண்ட்லேயும் சரி ரொம்பவும் கொடிகட்டி பறந்தாங்க. நம்மளுடைய லீவ் மார்கனை நம்மளுடைய ரியா ரிப்ளே வம்புக்கு இழுத்தாங்க. ஜோலி முடிஞ்சு கதை முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லீவ் மார்கன் நம்மளுடைய ரியா ரிப்ளே இன்ஜூர் பண்ணி நம்மளுடைய லீவ் மார்கன் வந்து அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளே என்னென்னலாம் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய லீவ் மார்கன் இப்போ கைவசம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளே என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா, அதாவது ரியா ரிப்ளே வந்து அந்த ரா வேர்ல்டு உமன்ஸ் சாம்பியன் வச்சுருந்தாங்க. அந்த உமன் சாம்பியனை நம்மளுடைய லீவ் மார்கன் கைப்பற்றிட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ரியா ரிப்ளே நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவை அதாவது டாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த டாம் டண்டனக்காவை நம்மளுடைய இப்போ லீவ் மார்கன் கைப்பற்றிட்டாங்க. அது இல்லாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே நம்மளுடைய லீவ் மார்கன் கைப்பற்றிட்டாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்மளுடைய லீவ் மார்கன் கைப்பற்றிட்டாங்க. அதாவது நம்மளுடைய எதெல்லாம் நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு சொந்தமாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்மளுடைய லீவ் மார்கன் தன் வசம் படுத்திட்டாங்க. இப்போ நம்மளுடைய லீவ் மார்கன் தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுடைய லீவ் மார்கன் அதாவது லீவ் மார்கன் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராகவும் அந்த ரா பிராண்டில் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ரியா ரிப்ளே வந்து கூடிய சீக்கிரத்தில் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போகிறாங்க. அதுவும் மணி த பேங்க் அப்படி இல்லாட்டி சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ரியா ரிப்ளே கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் வர போகிறாங்க. அப்படி ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய லீவ் மார்கனை கண்டிப்பாக பழி வாங்குவாங்க. ஏன்னா இந்த இன்ஜுரிக்கு காரணம் யாருன்னா நம்மளுடைய லீவ் மார்கன் தான். அதுக்காக ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக கண்டிப்பாக நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாங்க. அப்படி ரிட்டர்ன் வந்தால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு யார் கூட மோதுவாங்க அப்படின்னா நம்மளுடைய லீவ் மார்கன் கூட தான் நம்மளுடைய ரியா ரிப்ளே மோதுவாங்க. அதுவும் ரியா ரிப்ளேவோட ரிட்டர்னுங்கிறது சம்மர் ஸ்லாமில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ரியா ரிப்ளே ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போயிருமாக்கு. ஏன்னா அப்படி போய்கிட்டு இருக்கு ஸ்டோர்லேயே நம்மளுடைய லீவ் மார்கனுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது ரியா ரிப்ளே நீங்கள் தாமதம் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரில் நம்மளுடைய டபிள்யூ பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ரியா ரிப்ளே ரிட்டர்ன் வர்றப்போ நம்மளுடைய லீவ் மார்கனுக்கும் சரி நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கும் சரி ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக காத்திருக்கு. இதில் யார் மெயினான ஒரு ஹீரோவாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அதாவது டட்டி டாம் தான். அதாவது டட்டி டாம் ஆனால் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ரியா ரிப்ளே கூட இருப்பாங்களா இல்லை லீவ் மார்கன் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இதில் ஒரு
மிகப்பெரிய ஒரு கதையே. இதில நம்மளுடைய அதாவது நம்முடைய ரியா ரிப்ளைக்கும் சரி, நம்மளுடைய லியோ மார்கனும் சரி, அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குதோ இல்லையோ, ஆனா டாமினிக் மிஸ்டீரியோ யார் கூட இருப்பான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேட்சாவே நடக்க போகுது. "ஏய் சோளமுத்தா, என்னடா நடக்குது இங்க? நான் ஏறி வந்துட்டேன்டா உள்ள" அப்படிங்கிற மாரி இப்போ நம்மளுடைய செத்தோரன்ஸோட நிலைமை இருக்கு. ஏன்னா, இப்போ நம்முடைய செத்தோரன்ஸ வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலா மாத்தலாம் அப்படிங்கிற மாரி இப்ப WWE ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுல இருக்காங்களாம். இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா, ரால வந்து சுத்தமா ஹீல் ரெஸ்லரே இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இப்ப WWE வந்து இப்ப நம்முடைய செத் ரோலின்ஸ ஹீலா மாத்துவாங்களாக்கு. ஏன்னா, ரா பிராண்ட்ல இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹீலா தான் இருக்காங்க. அது இப்ப அங்கிள் ஹோடியோட ஃபேக்ஷனா இருக்கட்டும், அது இல்லாம இப்ப ட்ரூவா இருக்கட்டும், அது இல்லாம சிஎம் பங்கா இருக்கட்டும், இது இல்லாம சாட் கேப்லா இருக்கட்டும். ஏன்னா, ரால வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹீலா தான் ரெஸ்லரா தான் இருக்கான். ஃபேஸ் அப்படிங்கிற ரெஸ்லரே கம்மியா தான் இருக்கானுங்க. ஃபேஸ் ரெஸ்லர்லாம் இருக்காங்களா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதில WWE வந்து ரா பிராண்ட்ல இருக்க நம்மளுடைய செத்தோரன்ஸ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலா மாத்தி நிலைநிறுத்தி நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுல இருக்கானுங்க. இதில என்ன ஒரு அவசியம் வந்துச்சு அப்படின்னு சத்தியமா WWEக்கு தெரியல. இப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரா பிராண்ட்ல முழுக்க முழுக்க எல்லாருமே ஹீலா தான் இருக்கானுங்க. ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு இல்லாம போயிருச்சு. ஃபேஸ் ரெஸ்லரே இல்லாம போயிருச்சு. இதில செத்தோரன்ஸ எதுக்கு இப்ப திரும்பி ஹீலா மாத்துறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, ஹீலா மாத்துனாலும் செத்தோரன்ஸ் சூப்பரா தான் இருப்பாரு. ஏன்னா, ஹீலா இருக்கிறப்ப நம்மளுடைய செத்தோரன்ஸோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏன்னா ஹீலா எனக்கு வந்து ஃபேஸா இருக்கிறத விட நம்மளுடைய செத்தோரன்ஸ் வந்து ஹீலா இருந்தா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா, அப்போ பிடிக்கும் அப்படின்னா, இப்போ போற ஒரு ஸ்டோரி லைனுக்கு பார்த்தா கண்டிப்பா செத்தோரன்ஸ் வந்து ஃபேஸா இருந்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா, ஹீலா இருக்க ரெஸ்லர்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, செத்தோரன்ஸ் ஃபேஸா இருந்தா தான் இப்போ இருக்க ஒரு சூழ்நிலைக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா, WWE வந்து இப்ப நம்முடைய செத்தோரன்ஸ வந்து ஹீலா மாத்துறாங்களா? இல்ல ஃபேஸாவே வச்சிருக்கிறாங்களா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறது சத்தியமா கணிக்கவே முடியாது. ஏன்னா, WWE நெனச்சா எப்படி வேணுமானாலும் ஸ்டோரி லைன மாத்திக்குவானுங்க. அதனால நம்ப செத்தோரன்ஸ் ஹீலா மாறுறாரா? இல்ல ஃபேஸாவே இருக்கிறாரா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸ்மாக் டவுன்ல நடந்த அந்த மூவ்மெண்ட் யாருக்கெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க நண்பா. ஏன்னா, அந்த ஸ்மாக் டவுன்ல நடந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா, அந்த மறக்கிற மாரி அந்த ஒரு மூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா, இன்னமும் அத நெனச்சாவே இன்னமும் நமக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆகும். ஏன்னா, வாய்ஸ் மேன போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களாடா! அதாவது பால் ஹேமனா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்டா! எத்தன பேத்த வளர்த்து விட்டுருக்காரு WWE ல. WWE ல எத்தன பேர் வந்து பால் ஹேமனால ஒரு ரெஸ்லர் அதுவும் ஒரு டாப் ஒன் ரெஸ்லரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா, பால் ஹேமன அட்டாக் பண்றப்ப நம்ம எல்லாமே நெனச்சோம் அப்புட்ன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரா? அதாவது நம்முடைய ஜிம்மி ரிட்டர்ன் வருவாராம். இல்ல இது இல்லாம நம்ம நெனச்சது என்ன அப்புட்ன்னா, அதாவது அ அந்த பிளட் லைன் 2.0க்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ் அப்புறம் ரேண்டிக்கான ஒரு ஃபீடு அவங்களுக்கான ஒரு மேட்ச் நடக்கப்போது. அந்த நேரத்தில இவங்கள அதுவும் வைஸ்மேன காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா இந்த கோடியோட டீமாச்சும் வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம். இது இல்லாம ஜில்லா ஃபட் வருவாங்களான்னு பார்த்தோம். இதில இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா போனது என்ன அப்படின்னா, அதாவது அ பால் ஹேமன சோலோ சிக்கெல்லாம் அட்டாக் பண்றப்ப, அதாவது பிராக் லெஸ்னர் கூட வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப சொல்றாங்க. இதில இப்போ என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்புட்ன்னா, அதாவது இப்போ வந்து பிளட் லைன் 2.0க்கும் பால் ஹேமனுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாம போயிருச்சு. இப்ப ரிட்டர்ன் அதாவது நம்முடைய பால் ஹேமன் அவரோட கண்டிஷன் அதாவது அவரோட ஹெல்த் கண்டிஷன எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அவரு WWE ரிட்டர்ன் வர்றப்ப, பால் ஹேமனோட அவர் ஜாயின் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதாவது இப்ப இன்டர்நெட்ல நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது பால் ஹேமன் வந்து ரிட்டர்ன் வர்றப்ப, அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க மாட்டாரு. அது இல்லாம நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட தான் ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் ஒரு புரளியே கிளப்பி விட்டாங்க. அது இப்ப இன்டர்நெட்ல ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட தான் வருவாரா அப்படின்னு கேட்டா, இது 100% உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஏன் ப்ரோ ஒண்ணு சேரக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இப்ப நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த செக்ஸுவலி அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறனால இப்ப WWE விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கிறாரு. அவரோட ரிட்டர்ன் எப்ப இருக்கும் அப்படிங்கிறது WWE கையில தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் இப்ப வாய்ஸ் மேனா இருப்பேன். இதுக்கப்புறம் நான் ரோமன் ரெயின்ஸோட அதாவது நான் வாய்ஸ் மேனா இருக்கிறத நான் முடிச்சுக்குவேன். அதாவது நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அதாவது இதுக்கப்புறம் நான் வேற எந்த ஒரு ரெஸ்லருக்குமே வாய்ஸ் மேனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பால் ஹேமனே சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவரே தான் சொன்னாரு.
இதில நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்ததுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் இல்லாம நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட தான் போய் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இருக்க போகுது. இப்போ நம்முடைய பால் ஹெமன் அவரும் மெடிக்கலி ரொம்ப கிளியர் ஆகி வந்துட்டார் அப்படின்னா, நம்முடைய பால் ஹெமன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இருப்பாரா? இல்ல பிராக் லெஸ்னர் கூட இருப்பாரா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால கண்டிப்பா நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட நம்முடைய பால் ஹெமன்லாம் வாய்ஸ்மேனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, அது வந்து முடிஞ்சு போன கதை. இப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார் அப்புட்னா, கண்டிப்பா நம்முடைய பால் ஹெமன் வந்து நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் கூட தான் நம்மளுடைய பால் ஹெமன் வந்து வாய்ஸ்மேனா இருப்பாரே தவிர, வேற எந்த ஒரு ரெஸ்லர் கூடயும் அவரு வந்து வாய்ஸ்மேனா இருக்க மாட்டாரு. ஏன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட பண்றது தான் நம்முடைய வாய்ஸ்மேனோட கடைசி ரோல். இதுக்கப்புறம் நம்முடைய பால் ஹெமன் வந்து வேற எந்த ஒரு ரெஸ்லருக்குமே அந்த வாய்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ரோல நம்முடைய பால் ஹெமன் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் பண்ண மாட்டார். இதுதான் உண்மையும் கூட. யாரும் நம்முடைய பால் ஹெமன் வந்து பிராக் லெஸ்னருக்குலாம் ஒன் மோர் டைம்லாம் இருப்பார் அப்படிங்கிறத கைவிட்டுருக்கேன். ஏன்னா, அந்த மாரி ஒரு ஸ்டோரிலாம் இல்ல. இப்போ நம்முடைய பால் ஹெமன் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட பண்றாரு அப்படின்னா, அதுதான் கடைசி. பால் ஹெமன் வேற எந்த ஒரு ரெஸ்லருக்குமே அந்த மேனேஜர் ரோல் பண்ண மாட்டார். இதுதான் அதாவது ரோமன் ரெயின்ஸோட தான் அவரோட மேனேஜர் ரோல் அப்படிங்கிறது கடைசி.